ராசிகள்லே 7வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த துலா ராசி. துலா ராசி அப்படின்னாவே ரொம்ப பொறுமை, ரொம்ப திறமைசாலிங்க, ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்தவங்க, அழகுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம். ஏன்னா 7வது இடம் இல்லையா? 7வது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். கலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இயல்பாகவே ஆர்வம் இருக்கும். இந்த பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இயல்பாகவே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரன். அதனால இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதம்லாம் இந்த துலா ராசியில் அடங்கும். குறிப்பாக பஞ்சபூதங்களில் இது காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துலா ராசி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கை உடைய ஒரு ராசியும் இந்த துலா ராசி தான். எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த துலா ராசி தான். நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நேசிக்க தெரிந்த ஒரு நபர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சந்தேக பார்வையோட பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த துலா ராசி என்பர்கள் எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை கொண்டவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இவங்களுடைய பேச்சாற்றல் இருக்கும். பார்க்குறதுக்கே இவங்களுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இளமையான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஏற்ற இறக்கத்தை அறிந்து நடக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி, கொஞ்சம் இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு தலகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் ரொம்ப இவங்களை மிஞ்சி யாருமே அந்த அளவுக்கு யாரும் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதெல்லாம் அன்பு நிறைந்தவங்களாக, நல்ல ஒரு பாசம் நிறைந்தவங்களாக, நல்ல ஒரு காதல் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குணமான்கள் அப்படின்லாம் இவங்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, கிரக அமைப்புகள் எந்த விஷயத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த துளாராசி என்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது, குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி அல்லது அவங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி அவங்க மூலிமா ஒரு சில ஆலோசனைகள் வரும். அந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு தெளிவாக நீங்கள் அதை செயல்படுத்தும் போது ஒரு சாதகமான பலனை நீங்கள் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு குழப்பத்தோடு தென்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஆக்கப்பூர்வமான யோசனை இந்த காலகட்டத்தில் எல்லாரையும் மகிழ்விக்கிற மாதிரி உங்களுடைய யோசனைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடித போக்குவரத்து மூலிமா, மெசேஜ் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு லாபகரமாகவும் மகிழ்ச்சி தர மாதிரியும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் வழக்கு விவகாரங்கள் ரொம்ப நாளாக கொஞ்சம் இழுப்பறியாக இருந்துட்டுருக்கும். கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கூட்டாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள், இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும். நல்ல ஒரு ஆலோசனை மூலிமா வியாபாரத்தில் அடுத்த லெவல்
போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். கூடுதலாக கொஞ்சம் அதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. ஒரு வியாபாரமே செஞ்சுட்டு இருக்கிறீங்களா கூட கூடுதலாக எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பண்ணனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூடுதலாக ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகள் ஒரு சில ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழங்குவாங்க. அவர் மூலிமா ஒரு சில நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கும். கடந்த சில வாரமாக சின்ன சின்ன எண்ணல்கள் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாக போகுது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு உதவியோ அவங்க மூலிமா ஒரு சில ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு கூட மற்ற உறவினர்கள் வருகை இருக்கும். அவங்கக்கிட்ட பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பழைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அப்படி பழைய பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அந்த சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நிதானமாக எப்படி பேசணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். பொதுவாகவே யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த பழைய விஷயத்தை பற்றி பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது பேசுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய அனுபவ அறிவு இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே கரெக்டான டைமில் பயன்படுத்துவீங்க. அதன் மூலிமா ஒரு சில வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். துளாராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். துளாராசி மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. பெற்றோருடைய அறிவுரை, ஆசிரியருடைய அறிவுரை இதெல்லாம் கேட்டு நீங்கள் செயல்படும் போது கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய மனோதைரியம் கொஞ்சம் அதிகமாகும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து கூட நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த கலைஞர்களுக்கு மருத்துவ செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு பதவி உங்களை விட்டு விலகி போச்சு அந்த பதவி மீண்டும் உங்களுடைய கைக்கு வரும். விட்டு சென்ற உறவுகள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உங்களுடைய உறவு ரொம்ப பலப்படும். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவுகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 30 நாட்களுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி தன்னை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நல்ல ஒரு சுபிட்சமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் அனுசரணையாக போகக்கூடிய யோகமுள்ள ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு. உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அவங்க மூலிமா கூட ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தடைப்பட்ட காரியம்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். தடபுடலாம் நடக்கும். எந்த சுபகாரியம் தள்ளி போயிட்டே வச்சு அந்த சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு திருமணமாக இருக்கலாம். இதெல்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் வரும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். கடன் பிரச்சனையால் நல்ல அவதிப்பட்டு இருந்த ஒரு சிலருக்குலாம் இந்த கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும். கடனெல்லாம் குறைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. சேமிப்பு கூட கொஞ்சம் உயரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, உங்களுடைய வார்த்தைக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இன்னல்கள், மன நெருடல்கள் எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி தர மாதிரியும் இருக்கும். பிள்ளைங்களோட நலனில் கூட கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துவீங்க. அதன் மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வைஷ்ணவி தேவியை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா சரியாகும். வைஷ்ணவி தேவியை வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி அன்னை மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பண வரத்து கொஞ்சம் அதிகமாகும். எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை பண வரத்தில் தடையாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.